விசாரணை குழுவுக்கு எதிரான நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் மனு தள்ளுபடி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டி ஜுடிஷியரியில வந்து கவர் ஆகும். ஸோ அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி பார்த்தீங்க அப்படின்னா யஷ்வந்த் வர்மா. ஸோ இவருடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அளவில் வந்து அந்த பாதி எரிந்த நிலையில நிறைய பணம் வந்து கிடைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதற்காக தான் இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக ஆர்டிகிள் 124. ஸோ 124 படி பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை வந்து பிரசிடென்ட் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா proven misbehavior or incapacity. ஸோ இதன் அடிப்படையில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸை வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 124. ஸோ இதுவே நம்ம ஹை கோர்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 270. ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா ஹை கோர்ட் ஜட்ஜஸை வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ சேம் ப்ரொசீஜர். ஸோ 218 என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஆர்டிகிள் 124 டு ஹை கோர்ட் ஜட்ஜஸ் இன் ரிமூவல். ஸோ இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 124 படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து பிரசிடென்ட் வந்து ப்ரூவன் மிஸ்பிஹேவியர் இல்லைன்னா இன்கெப்பாசிட்டின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த குற்றச்சாட்டின் படி இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இம்பீச்மெண்ட். ஸோ இந்த இம்பீச்மெண்ட் குற்றச்சாட்டை நிரூபிக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஎஸ்ல இருந்து தான் அந்த ப்ரொவிஷன்ஸ் அந்த எப்படி ஒரு இம்பீச்மெண்ட்டுக்காக ஒரு ஜட்ஜை வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து ப்ரொசீஜரை வந்து நம்ம யூஎஸ்லேருந்து தான் அந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்திருப்போம். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968. ஸோ இதில் தான் இப்போ நம்ம ஆர்டிகிள் 124 வந்து எப்படி எதுக்காக ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அதை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன்